يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله واعفوني عن سيئاتي يا حبيب الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபரலாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபகஹாக்கள் குதுபுகள் அக்தாபுகள் குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக. ஆமீன். பெருன்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே மனிதர்களுக்கு கொடுத்த ஏராளமான வெகுமதிகளை அருள்கொடைகளை ஆங்காங்கே அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான். அந்த அடிப்படையில் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர், குழந்தை செல்வத்தை மக்கள் செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பு என்று இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளில் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளில் ஒரு ஆக உன்னதமான உயர்ந்த அருள் கொடையாக அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருப்பது குழந்தை செல்வம். அந்த குழந்தைகளை சிறார்களை அன்போடு வளர்க்க வேண்டும். அவர்களின் மீது கருணை பார்வை கொண்டு எப்பொழுதும் அந்த அடிப்படையிலே அவர்களின் மீது நாம் கருணை பார்வை செலுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லித் தருவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறார்கள் மீது சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் எச்சரித்து சொல்வார்கள். குழந்தைகளின் மீது சிறுவர்களின் மீது நாம் அக்கறையோடு கருணையோடு அவர்களை அணுக வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அன்பு குறித்தவர்களே, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினம் என்று ஒரு நாளை கொண்டாடினால் போதாது, ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள், அவர்கள் மீது கருணையை காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள், ஒழுக்கத்தை போதியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தைகள் விஷயத்திலே சீரான வழிகாட்டுதல் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அன்பு குறித்தவர்களே, பொதுவாக குழந்தைகள் என்று சொன்னாலே கண் குளிர்ச்சி.
வெளியே எவ்வளவு பாரமான வேலைகளை பார்த்தாலும், எவ்வளவு மனக்கசப்பான விஷயங்கள் நமக்கு வெளியே இருந்தாலும், வீட்டுக்குள்ளே போய் குழந்தைகளை, நம் பெற்ற பிள்ளைகளையோ அல்லது பேரம்பேத்திகளையோ பார்த்தால் நமக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது. அப்போ குழந்தைகள் நம்முடைய கண் குளிர்ச்சிகள். அதே போன்றுதான் குழந்தைகள் நம் வாழ்க்கையின் ஒரு பிடிப்பு அவர்களின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு, திருமணத்திற்கு பிறகு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு. ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு வரும். நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளுக்காக வேண்டி வாழ வேண்டும். குழந்தைகளுடைய எதிர்காலம் அந்த தகப்பனுடைய சிந்தனையில இருக்கும், தாயுடைய சிந்தனையில இருக்கும். அப்போ ஒரு மனித வாழ்க்கையின் பிடிப்பு குழந்தைகளுடைய அந்த பாக்கியத்திற்கு பிறகுதான். அன்புக்குறித்தவர்களை இன்னும் சொல்ல போனால், குழந்தை நம் வாழ்க்கையை இனிமையாக்க வந்தவர்கள். சொத்துவத்தெல்லாம் இருக்குது, பணமும் நிலமும் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வராது. குழந்தை செல்வங்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்குதான் அவர்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த குழந்தைகளின் மூலமாக அவருடைய வாழ்க்கையே இனிமையான வாழ்க்கையாக மாறுகிறது. எனவே அன்புக்குறித்தவர்களே, இப்படிப்பட்ட குழந்தைகள் நாம் வாழும் இந்த உலகத்திலேயும் நம்முடைய மரணத்திற்கு பிறகு மறு உலகத்திலேயும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் கூறிய அடிப்படையில் நபிகளார் காட்டிய அந்த வழிமுறையில் நமது குழந்தைகளை வளர்த்தோம் என்று சொன்னால், உலகத்திலும் அவர்கள் நமக்கு கண் குளிர்ச்சி, மறுமையிலும் அவர்கள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள். அன்புக்குறித்தவர்களே, நபிகள் நாயகம் வந்த காலகட்டம் குழந்தைகளை குழி தோண்டி உயிரோடு புதைத்த காலகட்டம். சஅஸா அப்படிங்கிற ஒரு சஹாபி, சஅஸா இப்னு நாஜியா, அவர் இஸ்லாத்தில் நுழைவதற்காக வேண்டி நபி அவர்களை சந்திக்க வருகிறார்கள். சஅஸா நபிகிட்ட நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், யா ரசூல் அல்லாஹ், இன்னி அமில்து அமாலன் ஃபில் ஜாஹிலிய்யா ஃபஹல்லி ஃபீஹா மின் அஜ்ரின். ஒரு கேள்வி கேட்குறார். நான் இஸ்லாத்துக்குள்ளே வரப்போகிறேன், இந்த புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், நான் இந்த இஸ்லாத்தில் நுழைவதற்கு முன்பு நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்கேன். அந்த நல்ல காரியங்கள் எனக்கு நன்மையாக வருமா? இஸ்லாத்தில் நுழைந்த பிறகு எனக்கு அது நன்மையாக வருமா என்று நபிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் கேட்குறாங்க, மா அமில்த, அப்படி என்னப்பா நல்ல காரியம் செஞ்ச? அப்போ அந்த சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 ஒட்டகங்கள் காணாமல் போனது. அதை தேடி நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னுடைய தேடுதல் கொஞ்சம் தூரமாக சென்றது. ஒரு கிராமத்தை நோக்கி பயணித்தேன். அந்த கிராமத்திலே நான் துளைத்த ஒட்டகத்தை கண்டுபிடித்து விட்டேன். இப்போ ஒட்டகத்தை கிடச்சிருச்சு, நான் ஊருக்கு ஓட்டிட்டு வரணும். ஆனால் அதுக்கு இடையில ஒரு நிகழ்வு நடந்தது. நான் ஒட்டகத்தை எந்த இடத்துல நான் என்னுடைய ஒட்டகத்தை கைப்பற்றினேனோ, எனக்கு கிடைத்ததோ, அந்த இடத்துல ஒரு பெரியவர் வெளியே உட்கார்ந்துருக்கிறார், வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அவருடைய முகத்தில் தெரியுது. திடீர்னு நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது வீட்டுக்குள் இருந்து ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. உடனே இவர் வெளியே இருந்தவர் என்ன செய்கிறாரு, என்ன குழந்தை? உள்ள இருந்து தகவல் வருது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பெரியவர் சொல்றாரு, அதை அப்படியே புதைத்து விடு. பெண் குழந்தையா? நம்மளுக்கு வேணாம். பெண் குழந்தை என்ற அந்த தகவலை கேட்டதுமே அந்த பெரியவர் என்ன செய்யறாரு, அதை குழி தோண்டி உயிரோடு புதைத்து விடு. இந்த சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை தேடி போனாங்களே, அவங்க அந்த பெரியவர்கிட்ட பேசுறாரு, எங்க இப்படி பாவம், அது என்ன பாவம் செஞ்சிச்சு, அந்த குழந்தைய ஏன் போட்டு புதைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா, அதை எனக்கு நீங்க கொடுத்துருங்க, நான் வேணா வளர்த்திக்கிறேன். அவர் தர மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் தர முடியாது. எங்க வழக்கம் என்னன்னா, பெண் பிள்ளைகள் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல, அவர்கள் உயிரோடு மண்ணோடு மண்ணாக அவர்கள் மரணிப்பதற்கு தான் தகுதியானவர்கள் என்று அவர் என்ன செய்யறார், தர மறுக்கிறார்.
ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தையில் சாசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய 2 ஒட்டகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, இதற்கு பதிலாக அந்த பெண் பிள்ளைங்க எனக்கு தாங்கன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, அந்த வியாபாரத்திற்கு ஒத்து வருகிறார். சாசா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய கர்ப்பமான 2 பெண் ஒட்டகைகளையும் ஒரு ஆண் ஒட்டகையும் கொடுத்து அந்த பெண் குழந்தையை நான் விலக்கி வாங்கினேன். அந்த ஹதீஸில் தொடரில் இப்படி வருது, வகத் அஹ்யைது 360 மௌஊதா. என்னுடைய வாழ்க்கையில், நான் இஸ்லாத்தில் வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 360 பெண் பிள்ளைகளுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றேன். 360 பெண் குழந்தைகளுக்கும் 2 ஒட்டகங்களை கொடுத்து புதைக்கணும்னு சொன்ன இடத்தெல்லாம் போவேன். நான் போய் அந்த பிற்படைகளை 2 ஒட்டகங்களை கொடுத்து விலக்கி வாங்கி அவர்களை உயிர் கொடுத்தேன் என்று நபிகிட்ட சொல்லி கேட்குறாங்க, இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, லக்க அஜ்ருஹு, கண்டிப்பா இந்த நன்மை உனக்கு கிடைக்கும். அப்ப நபி அவர்கள் வந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய காலம். எனவே நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, குழந்தைகளை உயிரோடு புதைப்பது பெரும்பாவம் என்று அந்த பட்டியலிலே கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் கடினமா சொன்னாங்க, இறைவனுக்கு இணை வைப்பதற்கு இணையான பாவம் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது. அவர்கள் வாழக்கூடியவர்கள். உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய ராசிக்கு, அந்த குழந்தையுடைய வாழ்வாதாரம் நம்முடைய பொறுப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய வாழ்வாதாரம் அல்லாஹ்வுடையதுதான். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலம் மிகவும் மோசமான ஒரு காலம். குழந்தைகளை உயிரோடு புதைத்த அந்த காலத்திலே குழந்தைகளை நீங்கள் உயிரோடு புதைக்காதீர்கள், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து ஒரு புதிய மாற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அன்பு குறித்தவர்களே, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நபிகளுடைய எச்சரிக்கை பாருங்க, அவர்கள் வாழ்பவர்கள் மட்டுமல்ல, அந்த வாழக்கூடிய குழந்தைகள் சீரான முறையில் அவர்களை வளர்த்தெடுப்பது பெற்றோர்களுடைய கடமை. விசலாளசன் சொன்னாங்க, மல்லம் இரஹம் சகீரனா, குழந்தைகளின் மீது யார் இறக்கப்படலையோ அவங்க என்ன சார்ந்தவன் அல்லன்னாங்க. இறக்கப்படுதல் என்பது கேட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கறதல்ல அங்கே அர்த்தம். அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு பயனுள்ள மாற அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி காமிக்கணும். அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். அவர்கள் நம்ம பார்த்தா பயப்படணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லை, அவர்கள் நம்மை பார்த்தால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வர வேண்டும். அன்பு குறித்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளில் நிறைய செய்திகளில் ஒன்று குறிப்பாக தாய்மார்களை பற்றி சொன்னார்கள். ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியிலே சொர்க்கம் என்று சொன்னார்கள். தாயின் காலடியிலே சொர்க்கம் என்றால் இதில் ஒரு ஆழ்ந்த ஒரு செய்தி நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை சொர்க்கம் வரை அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு தாய்க்கு இருக்குது. தாயின் காலிட சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? அந்த தாய் சொர்க்கத்திற்குண்டான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சொர்க்கம் வரை அழைத்து செல்லக்கூடிய தாயாக, ஒரு ஒழுக்கமுள்ள தாயாக, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய தாயாக அவள் இருந்தால் தான் அவருடைய குழந்தை சொர்க்கம் வரை செல்லும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஒவ்வொன்றுமே பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்களுடைய நல்லொழுக்கம் விஷயத்திலும் அப்படித்தான். எனவே நம்ம எப்படியோ பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க, பெற்றோர்கள் எப்படியோ பிள்ளைகளும் அப்படிதான். நம்ம பார்த்து தான் பிள்ளைங்க பழகிறாங்க. நம்முடைய செயல்பாடுகள், நல்ல செயல்பாடுகள் நம்மள்கிட்ட பார்த்தாங்கன்னா அவர்கள் பார்த்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல செயல்பாடுகள் உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒவ்வொரு தொழுகை நேரத்தில் தொழுகை விரிப்பு எடுத்து விரித்தாங்கன்னா பக்கத்தில் அவங்களும் என்ன செய்வாங்க? தொழுகை விரிப்பு எடுத்து விரித்து அவர்களும் தொழுவார்கள். செல்போனை எடுத்து நாம் பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களும் என்ன செய்வாங்க? செல்போனை கேட்டு அடம்பிடிப்பாங்க. அதே போன்று ஆண் பிள்ளைகளை பெற்று தகப்பன்மார்கள் என்ன செய்யணும்? பள்ளிக்கு வருகின்ற பொழுது அவர்களையும் அழைத்து வந்தால் அவர்கள் நம்மோடு தொழுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் தகாத நண்பர்களோடு சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை வழிகட்டு போய்விடும். எனவே ஒரு செய்தி, நாயகம் நமக்கு சொன்ன செய்தி என்ன? நாம் எவ்வழியில் இருக்கிறோமோ அவ்வழியில் தான் நம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள்.
எப்படி ஒரு குழந்தையை வளர்க்கும் விஷயத்தில் தாய்க்கு அதீத பங்கு இருக்கிறதோ, தந்தைக்கும் அந்த பங்கு இருக்கிறது. பணமும் நிலமும் என் பிள்ளைகளுக்குடைய வாழ்க்கை நல்லொழுக்கத்திற்கு போதும் என்று யாரும் சொல்ல முடியாது. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு தான் நான் கஷ்டப்படுறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், பல நிலங்களை வாங்கி போடுறேன், இது அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்காது. தாய்க்கு எப்படி பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்திலே அதீத கவனம் செலுத்த வேண்டும் அது கடமையோ, அதே போன்று தந்தையும் செலுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எத்தனையோ இளைஞர்கள் வழிதவறி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகள் ரவுடிகளாக இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் மனிதநேயமற்ற பிள்ளைகளாக வளர்றாங்க. எப்போ பார்த்தாலும் அடி உதி அடிதடியாகட்டும், சண்டையாகட்டும், இந்த காரியங்களில் நமது வாலிப பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள். சொல்லப்போனால் தீமைகளின் ஒட்டுமொத்த கூடாரமாக வாலிப பிள்ளைகள் மாறுகிறார் என்று சொன்னால் இது பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பின் பின்னடைவு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பு குறித்தவர்களே, குறிப்பாக தந்தையுடைய கவனம் ரொம்ப முக்கியம். ஏதாவது மகன் கெட்ட பழக்கத்தில் நம்முடைய மகன் ஈடுபட்டு விட்டால், அல்லது ஊர் பம்பை விலைக்கு வாங்கிட்டு வர்றான், தந்தை என்ன சொல்லுவார்? நீ தானே வீட்டில் இருக்கிற, நீ தானே பார்த்துக்கணும், நான் என்னுடைய வேலை வெளி வேலை தான் அப்படின்னு நினைச்சு தந்தை ஒதுங்கிடுவார். அப்போ பழியை ஃபுல்லாக என்ன செய்வார்? தாய்மாலை தான் போடுவார். ஒரு பிள்ளை கெட்டு விட்டால், ஒரு பிள்ளை தகாத உறவு அவனுக்கு வந்து விட்டால், அல்லது கெட்ட பழக்கத்திற்கு அவன் அடிமையாகி விட்டால் முதல்ல என்ன செய்யறான்? தந்தை குற்றம் சாட்டுவது தாயை தான். இப்படிப்பட்ட சூழல் இஸ்லாம் என்ன செய்யல? முழுக்க தாயின் மீது மட்டும் குழந்தை வளர்ப்பை இஸ்லாம் திணிக்கல. பெற்றோர்கள் என்று சொன்னால் 2 பேரும் தான் அந்த பிள்ளைகளுடைய சீரான வாழ்க்கைக்கு 2 பேரும் தான் பாடுபடணும். அன்பு குறித்தவர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், கெட்ட தந்தை யாருன்னா அவன் வீட்டுக்குள்ளே போனால் மனைவி கவலைப்படுவான், எப்படா இந்த ஆள் வீட்டை விட்டு வெளியே போவான். நாயகம் சொன்னார்கள், ஒரு ஆண் வீட்டுக்குள் போகின்ற பொழுது அவனுடைய மனைவி இந்த மனுஷன் எப்போ வீட்டை விட்டு வெளியே போவான் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டான், அவன் கெட்ட தந்தை. அவனுடைய பிள்ளைகள் விரண்டோடினால் அவன் கெட்ட தந்தை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஒவ்வொன்றுமே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ பிள்ளைகள் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களுடைய எதிர்காலத்துடைய சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும். எனவே தான் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். நாங்கள் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை. நாங்கள் பிள்ளைகள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். சஹாபாக்கள் கேட்டாங்க, எல்லாம் 100 தடவை பார்த்தாலுமா? 100 தடவை பார்த்தாலும் 100 அடிமை உரிமை விட்ட நன்மை. நாங்கள் ஒரு அடிமை 1 லட்சம் கணக்கு போட்டால் எத்தனை லட்சம்? சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நன்மைகளை நாயகம் சொன்னதற்கு காரணம் என்ன? பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதோடு அவர்கள் ஒழுக்கத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்கள் எதிர்கால தலைமுறைகளாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் அவர்கள் தலை சிறந்தவர்களாக அவர்கள் நாம் என்ன செய்யணும்? வார்த்தெடுக்க வேண்டும். அன்பு குறித்தவர்களே, நிறைய செய்திகளை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் சொன்னாங்க, யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 3 பெண் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையிலே வளர்த்து நல்ல இடத்திலே திருமணம் முடித்து கொடுக்கிறாரோ அந்த பெற்றோர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! 3 பொட்ட பிள்ளையா பிறந்தால் என்ன செய்ய ரொம்ப கவலைப்படுறோம். நாயகம் சொன்னாங்க, 3 பொட்ட பிள்ளையா இருந்தால் கவலைப்படாதீங்க, அந்த 3 பேரும் சொர்க்கத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. 3 பெண் பிள்ளைகள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்ல 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த நன்மை கிடைக்குமா? 2 பெண்கள் இருந்தாலும் அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்த்து நீங்கள் நல்ல இடத்தில் திருமணம் முடித்து கொடுத்தால் உங்களை அந்த பெண் பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். சஹாபாக்களை சிலர் சொன்னாங்க, நாங்கள் 1 பெண் பிள்ளை இருந்தாலுமா அப்படின்னு கேட்கறது நாங்கள் வெட்கப்பட்டுட்டோம். அப்படி கேட்டிருந்தால் நாயகம் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக 1 பெண் குழந்தை இருந்தாலும் அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளையின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும். இங்கே என்னென்னா, நம்ம ஒரு செய்தி, நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எல்லோரிடத்திலும் வாகனம் இருக்குது. வண்டி இல்லாதவங்க யாருமே கிடையாது. சைக்கிளாவது கண்டிப்பாக இருக்கும். நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை எப்படி பராமரிக்கிறோம்? கரெக்டாக பெட்ரோல் போடுறோம், ஏர் செக் பண்ணுறோம், அந்த வாகனங்களை 3 மாதம் ஒருக்கா சர்வீஸ் பண்ணுறோம், ஆயில் செக் பண்ணுறோம், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? காரணம்,
என்னை நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், நான் ஒரு இடத்தை நாடி போறேன்னா இந்த வண்டி தான் என்னை கூட்டிட்டு போகுது. அப்ப என்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வண்டியை பாதுகாப்பா வச்சுக்கிறோம், பார்த்து பார்த்து அதை பக்குவமா வச்சுக்கிறோம். அப்ப என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை எவ்வளவு தூரம் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பு குறித்தவர்களை, பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்களை சொர்க்கவாதியாக வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதிப்பது பெற்றோருடைய கடமை. அன்பு குறித்தவர்களே, நம்ம தான் முன்மாதிரி. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ரோல் மாடல். பிள்ளைங்க முன்னாடி மனைவியை நம்ம திட்டுறோம், சில நேரங்களில் அடிக்கிறோம். பிள்ளைகள் பார்ப்பாங்க, அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுடைய மனைவிக்கு அவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் அடிக்கணும், நம்ம கணவனாக போயிட்டு என்ன செய்யணும். அப்போ கணவன் என்றால் மனைவியை அடிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான வழிகாட்டுதல் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். பிள்ளைகள் முன்னாடி கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகித்தால் அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். நம்மை அப்படியே ஜெராக்ஸாக அவர்கள் எடுத்துக்குவாங்க. நம்ம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே அவங்க செய்வாங்க. அப்போ பிள்ளைகள் முன்னாடி மனைவியை திட்டுவதோ, மனைவியை அடிப்பதோ, கெட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பதோ, இது அனைத்தும் அவர்களுடைய எதிர்காலத்தில் இது போன்று அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு கெட்ட வழிகாட்டிகளாக மாறுவார்கள். எனவே அன்பு குறித்தவர்களே, பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம். குறிப்பாக சொல்ல போனால் தொழுகை விஷயத்தில் அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதிக கவனமாக தொழுகையில கரெக்டாக இருக்கணும். வீட்டில் 5 நேரம் தாய்மார்கள் முசல்லாவை விரித்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் முசல்லாவை விரித்து தொழுவார்கள். ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழுதால் ஆண் பிள்ளைகள் பள்ளிக்கு வந்து தொழுவார்கள். எனவே நாம் நம்முடைய முன்மாதிரியை அவர்களுக்கு சிறப்பாக காண்பிக்க வேண்டும். 2வது விஷயம், வீட்டில் இஸ்லாமிய நடைமுறைகளை அமல்படுத்த வேண்டும். வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம சலாம் சொல்லிட்டு போனால் பிள்ளைகள் சலாம் சொல்லிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு தான் பீபிக்கு சலாம் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். அதே போல் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், பீபிட்ட சலாம் சொல்லிட்டு தான் வரணும். இந்த பழக்கம், சலாம் சொல்லக்கூடிய பழக்கம், அதே போன்று தாய்மார்கள் இதெல்லாம் அந்த பழக்கமே இல்லாமல் போயிருச்சு. காலையில் யாசின் ஓதக்கூடிய பழக்கம், மக்ரிபில் வாக்கியா ஓதக்கூடிய பழக்கம், இஷாட தூங்குறதுக்கு முன்னாடி தபாரக்கல்லதி சூரா ஓதி படுக்கக்கூடிய பழக்கம், இது அனைத்தும் நாம் மேற்கொண்டால் நம்ம குரானை தூக்கி வச்சா பிள்ளைகள் குரானை தூக்கி வைப்பாங்க. நம்ம செல்போன் எடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் செல்போனை தான் எடுப்பாங்க. எனவே வீட்டுடைய நடைமுறைகள் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும். இது குழந்தை வளர்ப்பில் ஆக முக்கியமானது. எனவே முதல் விஷயம் தொழுகை. 2வது இஸ்லாமிய நடைமுறைகளை வீட்டில் சலாம் சொல்வது, குரான் ஓதுவது, திக்ரு செய்வது போன்ற விஷயங்களை நாம் மேற்கொள்வது. நல்லொழுக்க பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பொய் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம பொய் சொல்லாமல் இருக்கணும். நம்ம பிள்ளைகள் முன்னாடி நம்ம பொய் சொல்லக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஒரு தவறான வழிகாட்டுதலாக நம்ம எடுத்துக்கொள்வார்கள். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி சின்ன வயசுல அம்மா பொய் சொல்லாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அம்மா சொல்லி கொடுத்த வளர்ப்பு தான் ஒரு கூட்டத்தையே திருத்தியது என்பது வரலாறு. அப்ப நல்லொழுக்க பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக உண்மையை பேசுவது, அதே போன்று இறையச்சத்தை குழந்தைகளுக்கு போதிக்கணும். நம்மளுக்கு அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வரலாறு தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்க நைட்டு ரோந்து பணிக்கு போகும் பொழுது 2 பேர் அம்மாவும் மகனும் பேசிக்குவாங்க. பால் கம்மியாக இருக்குது, தண்ணி ஊற்றிக்கலாமா அம்மா கேட்பாங்க. நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட வரலாறு. இந்த வரலாற்றின் பின்னணியில் ஒரு ஆழ்ந்த செய்தி இருக்குது. அந்த பிள்ளை என்ன சொல்லும், அம்மா பாலில் தண்ணி கலக்கிறது கூடாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா சொல்லுவாங்க, உமர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. உமர் வெளியே கேட்டுட்டு தான் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியல. அம்மா சொல்கிறாங்க, உமர் என்ன நம்மளை பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. அந்த பிள்ளை சொன்னது, உமர் பார்க்காட்டி என்ன, உமரையும் நம்மையும் உன்னையும் என்னையும் படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. இந்த ஒரு வார்த்தை உமருக்கு ரொம்ப பிடிச்சிருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அடுத்த அரசவைக்கு அந்த குடும்பத்தை அழைத்து பேசுகின்ற பொழுது அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க, ஏம்மா உன் பிள்ளைக்கு கூட அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, உனக்கு இல்லையா? உன் பிள்ளை என்ன சொல்லு, பாலில் தண்ணி கலக்கலாம் நீ சொல்லும் பொழுது அந்த பிள்ளை வேணாங்குது. இங்கே ஆழ்ந்த செய்தி என்னவென்றால் அந்த தாயார் சொன்ன செய்தி தான்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கும் தெரியும் அல்லாஹ் பார்க்குறான்னு, எனக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயசு வந்துடுச்சு. நான் அடுத்தவன்கிட்ட பிடிச்சி கொடுக்கும் பொழுது என் பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கா இல்லையான்னு நான் பரிசோதித்தேன். அந்த தாய் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. என் பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போகும் பொழுது நகையோடு போகிறதா? நம்ம யோசிப்போம், இவ்வளவு நகை போட்டு கொடுக்கணும், இவ்வளவு பொருளை கொடுக்கணும். ஆனால் அந்த அம்மா யோசிச்சாங்க, என் பிள்ளை அடுத்தவன் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது இரையச்சத்தோடு போகணும்னு அந்த அம்மா யோசிச்சாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நல்லொழுக்க பயிற்சியை நம்ம கொடுக்கணும். இதுதான் நாம் நம் பிள்ளைகளை வாழும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் அவர்கள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள். அதே போன்ற அன்பு குறித்தவர்களே, அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்துடைய நெளிவு சுழிவுகளை சொல்லி வளர்க்க வேண்டும். உள்ள ஆசைப்பட்டுட்டான், அவன் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அத்தா தான் ஆசையை தூண்டுவார். அதான் என்ன செய்வார்? ஆசையை தூண்டுவார். ஆசையை தூண்டா ஆசைப்படத்தான் செய்வான். தகுதிக்கு மீறி சில ஆசைகள் உயிரையே பறித்து போகக்கூடிய ஒரு சூழல்ல வந்துடுது. எத்தனையோ செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்முடைய குடும்பத்துடைய ஏற்ற தாழ்வுகளை, நெளிவு சுழிவுகளை, வரவு செலவுகளை அவர்களுக்கு நாம் போதிக்காமல் இருந்தால் அது பிற்காலத்திலே அந்த குழந்தைகளின் மூலம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு தான் வரும். பாத்திமா ரலியல்லாஹு வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு. அழுதியெல்லாம் சொல்கிறாங்க, பாபாட்ட அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க, நீ போய் ஒரு அடிமை வாங்கிட்டு வா. ரொம்ப சிரமப்படுற மனைவிட்டு சொல்கிறாங்க, உங்கள் அத்தாட்ட போய் ஒரு அடிமை வாங்கிட்டு வந்தா அவனுக்கு கொஞ்சம் லேசாக இருக்குமே. பாத்திமா ரலியல்லாஹு போகிறாங்க. போனவங்க அந்த இடத்துல நபிகிட்ட கேட்காம ரிட்டர்ன் வந்துடுறாங்க. நபிகள் நாயகத்திற்கு என்னன்னா, மக வந்துட்டு போயிட்டாங்களே, எதுக்கு மக வந்தாங்கன்னு தெரியல. பின்னாடி நபிகள் நாயகம் வந்துடுறாங்க. நபி வந்த பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இது மாதிரி என்னுடைய கையெல்லாம் மரத்து போச்சு, காய்ச்சி போச்சு, அதனால ஒரு அடிமை உங்கள்கிட்ட வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாயகம் ஒரு செய்தியை சொன்னாங்க, அம்மா பாத்திமா, அடிமை வேண்டாம் பாத்திமா என்று சொல்லிட்டு 3 விஷயங்களை பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள். நீ படுக்கின்ற உறங்கக்கூடிய சமயத்திலே சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, பாத்திமா தஸ்பீஹ்னு இதுக்கு பேரு. இதை ஓதி நீ உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு படுத்துக்கோ, எந்த அழுப்பும் உனக்கு இருக்காதுன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் நினைத்திருந்த அடிமையை கொடுத்து இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த நெளிவு சுழிவுகளை சொல்லி வளர்க்கிறார்கள். 2வது, பிள்ளைகளை மறுமை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். அப்ப நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்லொழுக்க பயிற்சிகளை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு குறித்தவர்களே, நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தினமும் குழந்தைகளை நாம் கொண்டாட வேண்டும். அவர்கள் ஒழுக்க சீலர்களாக மாற்றுவதற்கு நாம் முதலில் ஒழுக்க சீலராக மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.